ஹலோ கைஸ், வெல்கம் டு என்கே ஸ்டைல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, க்ளோன் டூல் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை பற்றி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, லேயர்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் மேலே கார்டு கொடுக்குறத கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இந்த க்ளோன் ஸ்டாம்பில் வந்து ரைட் கிளிக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னன்னா க்ளோன் ஸ்டாம்ப் டூல் அப்புறம் பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல் சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த க்ளோன் ஸ்டாம்ப் டூல் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ நான் ஏற்கனவே ஒரு இமேஜ் நான் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த இமேஜை வந்து நம்ம வந்து அந்த க்ளோன் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ க்ளோனிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ க்ளோனிங்னா என்னன்னா, இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணுறது தான் க்ளோனிங். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இந்த இமேஜை அதே மாதிரி நம்ம இப்போ இந்த ஏரியாவில் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம வந்து அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரஷ் வந்து காமிக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மவுஸில் வந்து ரைட் பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ப்ரஷ்ஷோட திக்னஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும், அதாவது இந்த ப்ரஷ்ஷோட ஹார்ட்னஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டாப்பில் இருக்கிற இந்த ஆரோ மார்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இதில் வந்து நம்பர் ஆஃப் ப்ரஷஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். நான் ஏற்கனவே இப்போ இந்த ஹார்ட் ரவுண்டில் தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கனால எனக்கு இப்போ அந்த ஆப்ஷனே இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு சாஃப்ட் ரவுண்ட் வேணும்னா நீங்கள் வந்து எட்ஜஸ் வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஹார்ட் ரவுண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து ப்ரஷ் சைஸ் வந்து ஒரு மீடியமாக நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த பார்ட் வந்து எனக்கு அப்படி இந்த ஏரியாவில் வந்து க்ளோன் ஆகணும். ஓகேவா? இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏரியா தானே உங்களுக்கு வந்து க்ளோன் ஆகணும். அதனால் கர்சர் வந்து அதுக்கிட்ட வச்சுக்கோங்க. அதாவது இந்த பார்ட் ஃபுல்லாக ஆகணும். அதனால் நான் இப்போது எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிறேன். ப்ரஷ் சைஸை கூட்டி வச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏரியா தானே எனக்கு வேணும். அதனால் இந்த ஏரியாவில் நான் வந்து கர்சரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் வந்து ஆல்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஆல்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் மவுஸில் வந்து நீங்கள் வந்து லெஃப்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த ஏரியா வந்து காப்பி ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த ப்ரஷ்ஷு உள்ளே வந்து எனக்கு வந்து அந்த நம்ம காப்பி பண்ண ஏரியா வந்து நமக்கு வந்து விசிபிள் ஆகுது இல்லையா? ப்ரஷ், அதாவது அந்த க்ளோனிங் வந்து காப்பி ஆகிருக்கு அந்த ப்ரஷ்ஷில் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த ஏரியாவில் எனக்கு ஆகணும். அதனால் நான் வந்து இந்த ஏரியாவில் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி நான் வந்து சைமல்டேனியஸாக அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து மூவ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஏரியாவில் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதாவது க்ளோனிங் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம இந்த ஏரியாவில் வந்து கர்சர் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த ஏரியாவில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஏரியாவில் தான் க்ளோன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முன்னாடி டிசைட் பண்ணியிருந்தோம் இல்லையா? டிசைட் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம இந்த ஏரியாவில் வச்சுருந்தோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸாக பண்ண என்ன ஆகும், நம்ம வந்து இந்த ஏரியாவில் ப்ளேஸ் பண்ணியிருந்தது அதுவுமே சைமல்டேனியஸாக இந்த ஏரியாவில் மூவ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த க்ளீனாக தெரியும். என்னன்னா, இப்போ நம்ம இந்த ஏரியாவில் அந்த கர்சரை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ட்ராக் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஓவராலாக இந்த கர்சருக்கு அடுத்து இருக்கிற இமேஜஸ்மே உங்களுக்கு வந்து இதில் வந்து காப்பி ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து அந்த க்ளோனிங் ஸ்டாம்பை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா, நான் அதுக்கு இன்னொரு இமேஜ் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இமேஜ் தான் நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூலாக யூஸ் பண்ண போகிறோம். என்னன்னா, ஒரு பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து ஒரு இமேஜோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பேட்டர்னை வந்து நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஒரு பேட்டர்னாக டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த க்ளோன் ஸ்டாம்ப், அதாவது பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த பேட்டர்ன் நீங்கள் வந்து கொண்டு வரலாம். ஓகேவா? இப்போ அது எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து அதாவது நீங்கள் இமேஜ் வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வர்றப்போ உங்களுக்கு வந்து லாக் ஆகிருக்கும். அதை நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிக்கோங்க. அன்லாக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் டேப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து எடிட் டேப்பில் போய்ட்டு டிஃபைன் பேட்டர்ன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? டிஃபைன் பேட்டர்ன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம வந்து பேட்டர்ன் நேம்க்கு வந்து நான் வந்து 1ன்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஓகே பண்ணிடுங்க. ஓகேவா? அண்ட் தென் நான் இப்போ இன்னொரு ஃபைல் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபைல் நியூ A3 சைஸ்லேயே நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து ஒரு புது ஷீட் வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ இதில் வந்து ஒரு லேயரை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த லேயரில் நமக்கு வந்து அந்த பேட்டர்ன் நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த பேட்டர்ன் நம்ம இந்த ஏரியாவில் வந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். எப்படி அப்படின்னா, க்ளோன் ஸ்டாம்பில் நீங்கள் வந்து அந்த பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மேலே இந்த உங்களுக்கு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராப் டவுன் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த சேவ் பண்ணி இந்த இமேஜ் ஃபைல், அதாவது இந்த டிஃபைன் பண்ணியிருந்தோட இந்த பேட்டர்ன் அது வந்து இந்த ஏரியாவில் வந்து ப்ளேஸ் ஆயிருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம்
உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷ் சைஸ் வந்து காமிக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து ப்ரெஷ் சைஸ் நீங்கள் வந்து எனக்கு சாஃப்ட் ரவுண்டில் இருக்குது. நான் வந்து ஹார்ட் ரவுண்டுக்கு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த லேயரில் வந்து நான் வந்து இப்போது ப்ரஷ் பண்ணுறேன் பார்த்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த இமேஜில் இருக்கிற மாதிரியே நமக்கு வந்து பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து அந்த பேட்டர்ன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து எங்கே வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இங்கே ஏதாச்சும் ஒரு போஸ்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறப்ப பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் சீம்லெஸ்ஸாக இருக்கணும், கரெக்டாக, அதாவது ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கணும், எதுவுமே கட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மெத்தட். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். அட்லாஸ்ட் இந்த வீடியோ ஒரு எண்டுக்கு வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இன்கேஸ் டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.